மழைக்காலத்தில் பறவைகளின் குழந்தைகள். ஒரு சமயம் மீனுக்குருவியோட பொண்ணு சாராவும் காகங்களோட பையன் ராஜுவும் ரொம்பவே நல்ல நண்பர்களா இருந்தாங்க. இப்படி ஒரு நாள் ராஜுக்காகவும் விளையாடுறதுக்காக ஒரு பந்தை எடுத்துக்கிட்டு மீனுக்குருவியோட வீட்டுக்கு பறந்து வந்துச்சு. சரா, நாம இன்னைக்கு அருவிக்கரையோட பக்கத்துல போய் விளையாடலாம். அங்க நிறைய பட்டாம்பூச்சிகள் இருக்கு. இல்ல ராஜு, நீ போய் விளையாடு. நான் இன்னைக்கு என் பாட்டி வீட்டுக்கு போறேன். பாட்டி வீட்டுக்கா? உன் பாட்டியோட வீடு எங்க இருக்கு? என் பாட்டி வீடு ரொம்ப தூரத்துல இருக்கு. எங்க பாட்டியோட காடு ரொம்ப அழகா இருக்கும். சரா, நீ சொல்றத கேட்டா எனக்கும் உன் பாட்டியோட காட்டை பார்க்கணும் போல இருக்கு. என்னையும் உன் கூட கூட்டிட்டு போவியா? அப்படின்னு குழந்தைங்க பேசிக்கிட்டு இருந்த நேரம் மீனுக்குருவி ஒரு கூடையை எடுத்துக்கிட்டு தான் வீட்டோட வெளியே வந்துச்சு. சரா, அம்மா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இப்பவே கிளம்புனாதான் நாம சீக்கிரமா அந்த காட்டுக்கு போக முடியும். ஆனா அம்மா, ராஜுவும் நம்ம கூட பாட்டியோட காட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறான். ஆமா மீனு ஆண்டி, எனக்கும் அந்த காட்டை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நானும் உங்க கூட வரேன். சரி ராஜு, தாராளமா எங்க கூட வா. ஆனா உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போலாம், உன்னை காணலன்னு அவங்க தேடுவாங்க. அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி சாராவையும் ராஜுவையும் கூட்டிக்கிட்டு ராணியோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அட மீனு, காலையிலேயே கையில கூடையோட எங்க கிளம்பிட்ட? ராணி, நான் எங்க அம்மாவை பாக்குறதுக்காக வந்து காட்டுக்கு போறேன். ராஜுவும் என் கூட என் அம்மாவோட காட்டுக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறான். நான் அவனை கூட்டிட்டு போகவா? அதுக்கு என்ன மீனு, தாராளமா கூட்டிட்டு போ. டேய் ராஜு, மீனு ஆண்டிக்கு எந்த தொல்லையும் கொடுக்க கூடாது, புரியுதா? அம்மா, நான் எந்த குறும்பும் பண்ண மாட்டேன். சமத்து பையனா இருப்பேன். சரி ராணி, இப்பவே போனாதான் சாயந்தரத்துக்குள்ள நம்ம காட்டுக்கு திரும்பி வர முடியும். அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி ராஜுவையும் சாராவையும் கூட்டிக்கிட்டு தான் அம்மாவோட காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. ராஜுவும் ரொம்ப சந்தோஷமா மீனுக்குருவி கூட பறந்து போனா. சரா, அதோ ஒரு ஆலமரம் தெரியுதுல்ல, அதை யாரு முதல்ல போய் தொடுறான்னு பாக்கலாமா? பார்க்கலாம் ராஜு, நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன். அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு குழந்தைகளும் ரொம்ப வேகமா அந்த மரத்தை நோக்கி பறந்து போனாங்க. ஏய் பசங்களா, வேகமா பறக்காதீங்க, எதுலயாச்சும் மோதிட போறீங்க. அப்படின்னு விளையாடிக்கிட்டே ரெண்டு குழந்தைகளும் பாட்டிமாவோட காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு வழியா மீனுக்குருவி குழந்தைகளை கூட்டிக்கிட்டு தான் அம்மாவோட வீட்டுக்கு வந்துச்சு. மீனு, எப்படிமா இருக்க? உன்னையும் குழந்தையும் பாக்குறதுக்காக தான் காலையில இருந்தே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன்மா. உங்களுக்காக சில மாப்பழங்களை பறிக்க போயிருந்தேன். அதான் இங்க வர்றதுக்கு நேரம் ஆகிடுச்சு. அட மீனு, எனக்கு எதுக்குமா கூடை நிறைய மாப்பழம்? இருக்கட்டும்மா, மழைக்காலம் வேற வரப்போகுது, நீங்க இத பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி கூடையில இருந்த மாம்பழத்தை தான் அம்மா கிட்ட கொடுத்துச்சு. பாட்டி, இது யாரு தெரியுமா? இவன் தான் என் நண்பர் ராஜு. எங்க கூட உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்கான். அப்படியா கண்ணு, ரொம்ப சந்தோஷம். உனக்காக உனக்கு பிடிச்ச லட்ட பாட்டி செஞ்சு வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வரேன். அப்படின்னு சொன்ன பாட்டிமா சமையலறைக்கு போய் லட்டை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. குழந்தைங்க ரெண்டு பேரும் பாட்டி செஞ்ச லட்டை ரொம்ப ருசிச்சு சாப்பிட்டாங்க. சாரா, உங்க பாட்டியோட லட்டு ரொம்ப இனிப்பா இருக்கு. லட்டு மட்டும் இல்ல, அவங்க இன்னும் நிறைய பணியாரங்களை செய்வாங்க தெரியுமா? அப்படின்னு பேசிக்கிட்டு குழந்தைங்க அன்னைக்கான பொழுத ரொம்ப சந்தோஷமா பாட்டியோட வீட்டுல கழிச்சாங்க. அப்படியே சாயந்தர நேரம் வந்துச்சு. மீனுக்குருவி குழந்தைகளை கூட்டிக்கிட்டு தன்னோட காட்டுக்கு போறதுக்கு தயாராச்சு. அம்மா, நான் போயிட்டு வரேம்மா. இப்பவே கிளம்புனாதான் இருட்டுறதுக்கு முன்னாடி காட்டுக்கு போக முடியும். சரிம்மா மீனு, குழந்தைகளை கூட்டிக்கிட்டு பத்திரமா போயிட்டு வாமா. அப்படின்னு பாட்டிமா சொல்லிக்கிட்டு இருந்த நேரம் வானதுல திடீர்னு கருமேகங்கள் சூழ ஆரம்பிச்சது. மீனு, ஒரு நிமிஷம் நில்லு. என்கிட்ட கூட இருக்குமா, நீ அத கையில வச்சுக்கோ. திடீர்னு மழை வந்தா குழந்தைங்க மழையில நினைச்சிடுவாங்க. அப்படின்னு சொன்ன பாட்டிமா தான் கிட்ட இருந்த கொடையை எடுத்து மீனுக்குருவிக்கு கொடுத்துச்சு. அந்த கொடைய வாங்கின மீனுக்குருவி குழந்தைகளை கூட்டிக்கிட்டு வேகமா தன்னோட காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல ஜோரா மழை பெய்ய
செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. பாட்டிமா கொடுத்த கொடையில மீனுக்குருவியும் குழந்தைகளும் தங்களோட காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. திடீர்னு காட்டுல ரொம்ப பலமா காற்று வீச ஆரம்பிச்சது. அந்த காற்றுல குழந்தைங்க கிட்ட இருந்த கொடை அப்படியே பறந்து போயிடுச்சு. ஐயோ அம்மா, பாட்டி கொடுத்த கொடை போயிடுச்சு அம்மா. இப்ப என்ன செய்யறது? பசங்களா கவலைப்படாதீங்க, அம்மா கிட்ட ஒரு கொடை இருக்கு, அத பத்திரமா புடிச்சு பறங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், நாம சீக்கிரம் நம்ம காட்டுக்கு போயிடலாம். மீனுக்குருவி தன்னோட கொடைய குழந்தைங்க கிட்ட கொடுத்துச்சு. குழந்தைங்க மறுபடியும் அந்த கொடைய பிடிச்சுக்கிட்டு மழை நனையாதபடி பறக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு வழியா குழந்தைகளும் மீனுக்குருவியும் பாதுகாப்பா தங்களோட காட்டுக்கு வந்துட்டாங்க. அத்தியே மறுநாள் பொழுது விடிச்சது. என்னாச்சும்மா? எலும்புக்குமா? ஏம்மா இப்படி படுத்திருக்கீங்க? சாரா, அம்மாவுக்கு ஜுரம் வந்துடுச்சுமா. அடுப்போட பக்கத்துல 10 ரூபாய் இருக்குமா, நீ அதை எடுத்துட்டு போய் வைத்தியர்கிட்ட காய்ச்சலுக்கான மருந்து வாங்கிட்டு வாமா. சரிம்மா, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன சாரா தான் வீட்டுல இருந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வைத்தியரோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சா. குழந்தை சாராவோ தான் அம்மாவை நினைச்சபடியே வேகமா பறந்துகிட்டு இருந்தா. அந்த நேரத்துல சாராவோட கையில இருந்து அந்த 10 ரூபாய் தவறுதலா கீழே விழுந்துடுச்சு. சாரா நிறைய இடங்கள்ல அந்த 10 ரூபாய தேட ஆரம்பிச்சா. அந்த நேரத்துல குழந்தை ராஜு தண்ணீர் குடிக்கிறதுக்காக அந்த பக்கமா பறந்து வந்தா. ஏ சாரா, என்ன தேடிக்கிட்டு இருக்க? ராஜு, எங்க அம்மா எனக்கு 10 ரூபாய் கொடுத்தாங்க, அது தவறுதலா கீழே விழுந்துடுச்சு. எனக்காக கொஞ்சம் அந்த காசை தேடுவியா? சரி சரி, நான் தேடுறேன் அப்படின்னு சொன்ன ராஜுவும் அந்த இடத்துல 10 ரூபாய தேட ஆரம்பிச்சான். குழந்தை ராஜுவும் ஒரு புதரை நீக்கிக்கிட்டு அதுக்குள்ள பார்த்தா. அந்த 10 ரூபாய் அந்த புதருக்குள்ள கிடந்துச்சு. ஆனா அத பார்த்த ராஜுவுக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை வந்துச்சு. ஆகா, இந்த 10 ரூபாய்க்கு நான் மிட்டாய் வாங்கி சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். ராஜு, அங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்க? உன் கண்ணுக்கு ஏதாச்சும் 10 ரூபாய் தெரியுதா? இல்ல சாரா, நான் எல்லா இடமும் தேடிட்டேன், எனக்கு எந்த 10 ரூபாயும் கிடைக்கல. அப்படின்னு சொன்ன ராஜு மெதுவா அந்த 10 ரூபாய தன்னோட ரெக்கையில மறைச்சு வச்சுக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிட்டான். ரொம்ப நேரமா தேடியும் தன்னோட காசு கிடைக்காததுனால குழந்தை சாரா அங்கிருந்து அழ ஆரம்பிச்சா. அந்த நேரத்துல அந்த பக்கமா ஆந்தை பாட்டி பறந்து வந்தாங்க. சாரா, என்னாச்சுமா? எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? பாட்டி, எங்க அம்மா மருந்து வாங்க தந்த காசை நான் தொலைச்சிட்டேன். எங்க தேடியுமே அந்த காசு கிடைக்கல பாட்டி. என் வீட்டுல காய்ச்சலுக்கான மருந்து இருக்கு, நான் உனக்கு அதை தரேன், என் கூட வா அப்படின்னு சொன்ன ஆந்தை பாட்டி சாராவை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. அதே நேரத்துல குழந்தை ராஜுவோ புறாவோட கடையில 10 ரூபாய கொடுத்து தனக்கு பிடிச்ச மிட்டாய்களை வாங்கினான். பிறகு யாருக்கும் தெரியாம ஒரு மரத்தடி வாரத்துல அந்த மிட்டாய்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். குழந்தை ராஜு தனியா உட்கார்ந்து மிட்டாய் சாப்பிடுறத ஒரு மோசமான காகம் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஏ குழந்தை, நீ கூட வரியா? உனக்கு ஒரு வீடு நிறைய மிட்டாய் தரேன். வீடு நிறைய மிட்டாயா? நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொன்ன ராஜு பப்ளு காகத்துக்கு கூட பறக்க ஆரம்பிச்சான். குழந்தை சாராவும் காய்ச்சல் மருந்தை எடுத்துக்கிட்டு தான் வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சா. ராஜு, இது யாரு? நீ எதுக்காக இவங்க கூட போற? இந்த அங்கிள் எனக்கு நிறைய சாக்லேட் தரேன்னு சொல்லிருக்காங்க. நான் இவங்க கூட போய் நிறைய சாக்லேட்டை வாங்கிட்டு வரேன். ராஜு, உனக்கு அம்மா சொல்லிருக்காங்கல்ல, முன்ன பின்ன தெரியாதவங்க எது கொடுத்தாலும் வாங்க கூடாது, அவங்க கூட நாம போக கூடாது. ராஜு மறுபடியும் பப்ளு காகத்துக்கு கூட பறக்க ஆரம்பிச்சான். உடனே சாராவும் வேகமா போய் ராணி காகத்துக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லுச்சு. சாரா, அவன் எந்த பக்கமா பறந்து போனா? நீ எனக்கு அந்த இடத்தை காட்டு. அதே நேரத்துல குழந்தை ராஜு ரொம்ப நேரமா பறந்துகிட்டு இருக்கிறதுனால அவனோட ரெக்கை ரொம்பவும் வலிக்க ஆரம்பிச்சது. அங்கிள், இன்னும் எவ்வளவு தூரம் பறக்கணும்? எனக்கு ரெக்கை எல்லாம் ரொம்ப வலிக்குது. உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன்னு நினைச்சியா? உன்னை என் காட்டுக்கு கூட்டிட்டு போய் கழுகுக்கு விருந்தாக்க போறேன். என்ன
அம்மா கிட்ட விட்டுருங்க, நான் எங்க அம்மா கிட்ட போகணும். ராஜு ரொம்ப சத்தமா அழ ஆரம்பிச்சான். அந்த நேரத்துல அங்க வந்த ராணிக்காகவும் ராஜுவோட சத்தத்தை கேட்டு அந்த இடத்துக்கு வந்துச்சு. பப்ளுக்காகவும் வேகமா அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. டேய் ராஜு, எத்தனை வாட்டி சொல்றது, தெரியாதவங்க கூப்பிட்டா அவங்க கூட போக கூடாதுன்னு. சாரா மட்டும் இல்லனா இப்போ அந்த காகம் உன்னை கூட்டிட்டு போய் கழுகுக்கு இரையாக்கி இருக்கும். என்ன மன்னிச்சிடுங்கம்மா. இனிமே தெரியாதவங்க யாரு கூப்பிட்டாலும் நான் அவங்க கூட போக மாட்டேன். சாரா, முட்டாய் சாப்பிடணுங்கிற ஆசையில உன்னோட 10 ரூபாய நான் தான் திருடுனேன். சரி ராஜு, இந்த நிகழ்வு உனக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்திருக்கு. இனிமே இந்த தப்ப செய்யாத. வா, நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த பறவைகள் அங்கிருந்து பறந்து போனாங்க. அழகான காலை பொழுது. அந்த நேரத்துல குழந்தை ராஜு தான் வீட்டு முன்னாடி உட்கார்ந்தபடியே பந்து விளையாடிக்கிட்டு இருந்தான். ஆனா அவனோட சிந்தனை முழுவதும் பக்கத்து காட்டுல நடக்கிற திருவிழாவை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. பக்கத்து காட்டுல திருவிழா ரொம்ப ஜோரா இருக்கும். அம்மா எப்படியும் என்ன அந்த திருவிழாக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க. அம்மாவுக்கு தெரியாம அங்க நடக்கிற திருவிழாவை பார்த்துட்டு வந்துட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராஜு தன்னோட வீட்டுக்குள்ள வந்தான். அம்மா, எனக்கு பந்து விளையாடி விளையாடி போர் அடிக்குதுமா. நான் கொஞ்ச நேரம் நதிக்கரையோட பக்கம் போய் விளையாடிக்கிட்டு வரேன். சரிடா ராஜு, போய் விளையாடு. இது மழைக்காலம், எப்ப வேணும்னாலும் மழை வரலாம். மழை வந்தா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடனே. ஆ சரிம்மா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன ராஜு தன்னோட வீட்ல இருந்து வெளியே பறந்து போனா. அந்த நேரத்துல குழந்தை குக்குவும் நதிக்கரையோட பக்கத்துல உட்கார்ந்து பட்டாம்பூச்சிகள் கூடயும் தும்பிகள் கூடயும் விளையாடிக்கிட்டு இருந்தான். டேய் குக்கு, நான் பக்கத்து காட்டுக்கு திருவிழா பார்க்க போறேன். அங்க ராட்டினம், ஐஸ்கிரீம், வான வேடிக்கை எல்லாம் இருக்கும். நீயும் என் கூட வரியா? ரொம்ப ஜாலியா இருக்கும். ராஜுவண்ணே, நீங்க சொல்றதை கேட்டா எனக்கும் அந்த திருவிழாவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா எங்க அம்மா என்ன அவ்வளவு தூரம் விட மாட்டாங்களே. டேய் குக்கு, நானும் எங்க அம்மாவுக்கு தெரியாம தான் பக்கத்து காட்டுக்கு திருவிழா பார்க்க போறேன். நீயும் என் கூட வா. நம்ம சாயந்தரத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துடலாம். நாம திருவிழா பார்க்க போற விஷயம் யாருக்கும் தெரியாது. நிஜமாவா ராஜுவண்ணே? நாம சாயந்தரத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துடலாம்ல? ஆமா குக்கு, பயப்படாத. எனக்கு அந்த காட்டுக்கு போற வழி நல்லா தெரியும். சாயந்தரத்துக்கு முன்னாடியே நாம வந்துடலாம் அப்படின்னு ராஜுக்காக சொன்னதுமே திருவிழாவை பார்க்கணுங்கிற ஆசையில குக்குவும் தான் அம்மாவுக்கு தெரியாம ராஜு கூட பறந்து போனா. ராஜுவுக்கு பக்கத்து காட்டுக்கு போறதுக்கான வழி தெரியும். அவன் முன்னாடி பறந்துகிட்டு இருந்தான். குழந்தை குக்குவோ ராஜுவை பின்தொடர்ந்தே பறந்துகிட்டு இருந்தான். அந்த நேரத்துல ஆந்தை பாட்டி தான் வீட்டுல இருந்து வெளியே வந்தாங்க. இந்த 2 சின்ன பசங்களும் இந்த பக்கமா எதுக்காக பறந்துகிட்டு இருக்காங்க? ஏ பசங்களா, இங்க வாங்க. எங்க போய்கிட்டு இருக்கீங்க? டே குக்கு, அந்த பாட்டியோட பேச்ச காதுல வாங்கிக்காத. நீ என்ன பின்தொடர்ந்தே சீக்கிரம் பறந்து வா. 2 குழந்தைங்களும் அந்த பாட்டியோட பேச்சை கேட்காம தொடர்ந்து பறந்துகிட்டே இருந்தாங்க. இந்த காலத்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே தெரியல. ஏன்னு கூட கேட்காம பறந்து போறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல மறுபடியும் கருமேகங்கள் சூழ ஆரம்பிச்சிடுச்சு. திடீர்னு வானிலை மாறினதை பார்த்த சாரா ரொம்பவும் பயந்து போயிட்டா. இன்னும் வீட்டுக்கு வரலையே, மழை வேற வர மாதிரி இருக்கு. அந்த நேரத்துல மீனுக்குருவி சில தானியங்களை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து வந்துச்சு. சாரா, என்னம்மா வீட்டோட வெளியே நின்னுக்கிட்டு இருக்க? அம்மா, தம்பி எங்க? அம்மா, நானும் குக்குவும் தண்ணி குடிக்கிறதுக்காக நதிக்கரைக்கு போனோம்மா. குக்கு கொஞ்ச நேரம் பட்டாம்பூச்சிகள் கூட விளையாடிக்கிட்டு வரேன்னு சொன்னான். ஆனா இப்ப மழை வேற வர மாதிரி இருக்கு. அவனை இன்னும் காணும்மா. சரி சரி, நீ இந்த தானியங்களை எடுத்து வீட்டுக்குள்ள வை. நான் நதிக்கரைக்கு போய் குக்குவை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி நதிக்கரையை நோக்கி பறந்து போச்சு. ஆனா நதிக்கரைக்கு போற வழியிலேயே காட்டுல ஜோரா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. நதிக்கரைக்கு போய் பார்த்த நேரம் அங்க எந்த பறவைகளுமே இல்ல. நதிக்கரை வெறிச்சோடி கிடந்துச்சு. குக்கு எங்க போயிருப்பான்? அவன் எப்போதுமே ராஜு காகத்து கூட தான் விளையாடிக்கிட்டு இருப்பான். ஒருவேளை ராஜுவோட வீட்டுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி காகத்தோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அதே நேரத்துல மலையில மாட்டிக்கிட்ட 2 குழந்தைங்களும் ஒரு மரத்தோட கிளையில உட்கார்ந்து இருந்தாங்க. எங்க அம்மா என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்படுவாங்க. அவங்க என்ன தேடிக்கிட்டே இருப்பாங்க. நானும் மழை வரும்னு என்ன கனவா கண்டேன். எங்க அம்மாவும் என் மேல ரொம்ப கோவப்படுவாங்க. வீட்டுக்கு போய் எனக்கு அடி நிச்சயம் கிடைக்கும். நான் மட்டும் உங்க கூட இங்க வரலன்னா
இந்த மழையை என் வீட்ல இருந்து ரொம்ப சந்தோஷமா ரசிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். குக்கு, புலம்பிக்கிட்டே இருக்காத. கொஞ்ச நேரம் காத்திருப்போம். இந்த மழை நிச்சயமா நின்னுடும். அந்த நேரத்துல மீனுக்குருவியோ ராணிக்காகத்தோட வீட்டின் கதவை தட்டுச்சு. ராணி, யாரோ வீட்டோட கதவை தட்டுறாங்க. வேற யாரா இருக்கும் காலு? நம்ம பையன் ராஜு தான். மழை வந்ததுமே வீட்டுக்கு வந்திருப்பான் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் வீட்டோட கதவை திறந்துச்சு. ராணி அக்கா, என் பையன் குக்கு இங்க வந்தானா? இல்லையே மீனு, என் ராஜுவும் இன்னும் வீட்டுக்கு வரல. அவன் நதிக்கரைக்கு தான் விளையாட போறேன்னு சொன்னான். குக்குவும் நதிக்கரையில தான் விளையாடிக்கிட்டு இருந்தான். அவனும் இன்னும் வீட்டுக்கு வரல. அப்படின்னா அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் எங்கேயோ போயிருக்காங்க. வேற எங்க போயிருப்பாங்க? என் பையன் பக்கத்து காட்டுல நடக்கிற திருவிழாவை பார்க்க தான் போயிருப்பான். காலு, அறிவில்லாம பேசாதுங்க. ராஜுக்கு மழைய பார்த்தாலே பயம். அவன் இந்த மழைய பார்த்து பயந்துகிட்டு எங்கேயாச்சும் ஒதுங்கி போய் நின்னு இருப்பான். மீனு, நீ வா, நாம போய் நம்ம பிள்ளைங்க எங்கன்னு தேடிட்டு வரலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே மீனுக்குருவியும் ராணிக்காகமும் குழந்தைங்களை தேடி பறக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல இருள் சூழ ஆரம்பிச்சிடுச்சு. மழையோட வேகமும் மின்னலோட வேகமும் அதிகமா இருந்துச்சு. அந்த நேரத்துல குழந்தைங்க இருந்த மரத்தோட கிளையில ஒரு பாம்பு மெதுவா ஊர்ந்து வந்துச்சு. டேய் குக்கு, பாம்புடா பாம்பு, சீக்கிரம் இங்க இருந்து போயிடுவோம் அப்படின்னு சொன்ன ராஜுவும் குக்குவும் ரொம்ப வேகமா இன்னொரு மரத்துக்கு போயிட்டாங்க. ராஜு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா கிட்ட சொல்லாம நாம இங்க வந்திருக்கவே கூடாது. நேரம் இருட்டாக எனக்கு என்ன நடக்குமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. டேய் குக்கு, அழாத. எனக்கு இப்படி எல்லாம் நடக்கும்னு எங்க தெரியும்? நாம யாராச்சும் இந்த பக்கமா வர்றாங்களான்னு பாப்போம். அவங்க கிட்ட உதவி கேட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்ட குழந்தைங்க ஆளுக்கு ஒரு திசைய பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல ராணிக்காகமும் மீனுக்குருவியும் புறாவோட வீட்டுக்கு வந்தாங்க. புறான குக்கு ராஜுவும் இங்க வந்தாங்களா? இல்லையே மீனு, இந்த மழையில குழந்தைங்களை எதுக்காக நீங்க வெளியே விட்டீங்க? அந்த 2 பசங்களும் எங்க கிட்ட சொல்லாம வந்துட்டாங்க. அவங்கள தான் காடு முழுவதும் தேடி அலைகிறோம். ஆண்டி, ராஜு நேத்துக்கே என்கிட்ட கேட்டான், பக்கத்து காட்டுல திருவிழா நடக்குது, நீயும் என் கூட வரியான்னு. நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஒருவேளை ராஜுவும் குக்குவும் திருவிழா பார்க்க போயிருக்கலாம். மீனு, இந்த பசங்க பண்ணிருக்க வேலைய பாத்தியா? நாம இப்போ என்ன செய்யறது? நாம இன்னும் தாமதிச்சா அது ரொம்ப ஆபத்து. இப்பவே பக்கத்து காட்டுக்கு போலாம். இருங்க, வானம் வேற ரொம்ப இருட்டா இருக்கு. இந்த நேரத்துல குழந்தைங்களை தேடுறது ரொம்ப சிரமம். நான் உங்களுக்கு ஒரு லைட்டை கொடுக்கறேன். அப்படின்னு சொன்ன புறா ஒரு விளக்க மீனுக்குருவி கிட்ட கொடுத்துச்சு. பிறகு மீனுக்குருவியும் ராணிக்காகமும் அந்த விளக்கோட வெளிச்சத்துல தன்னோட குழந்தைங்களை தேடி மறுபடியும் பறக்க ஆரம்பிச்சாங்க. இந்த பக்கமா யாருமே வரல. எனக்கு ரொம்ப குளிருது. நான் என் அம்மா கிட்ட போகணும். டேய் குக்கு, ஒழுங்கா அழுறத நிறுத்து. நீ அழுறத பார்த்தா எனக்கும் பயமா இருக்கு. கண்டிப்பா நாம இங்க இருந்து போயிடலாம். அதே நேரத்துல ராணிக்காகமும் மீனுக்குருவியும் வேகமா பக்கத்து காட்டை நோக்கி பறந்துகிட்டு இருந்தாங்க. தூரத்துல வெளிச்சம் தெரிகிறத ஆண்டி பாட்டி தன்னோட வீட்டுல உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏ பறவைகளா, எங்க போய்கிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம் இங்க வாங்க. என்ன பாட்டி, எங்க குழந்தைங்களை தேடி நாங்க போய்கிட்டு இருக்கோம். எங்களோட குழந்தைங்களை நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன், அவங்க பக்கத்து காட்டை நோக்கி தான் பறந்து போனாங்க. நான் கூப்பிட என் பேச்ச மதிக்கவே இல்ல அவங்க. பாட்டி, மன்னிச்சிடுங்க. அவங்க எங்க கிட்டயும் சொல்லல. அவங்கள தேடிதான் நாங்க காடு முழுவதும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பேசிக்கிட்டே ராணிக்காகமும் மீனுக்குருவியும் மறுபடியும் தன்னோட குழந்தைங்களை தேடி பறக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு அடர்ந்த காட்டோட பகுதியில பறந்துகிட்டு இருந்த நேரம் மீனுக்குருவி ஒரு முச்செடியில மாட்டி கீழே விழுந்துடுச்சு. மீனு, என்னாச்சு பாரு, உன் ரெக்கையில இருந்து ரத்தம் வருது. ரத்தம் வந்தா வந்துட்டு போட்டோம். நம்ம சீக்கிரம் நம்ம குழந்தைங்களை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு பேசிக்கிட்டே குருவிங்க அந்த மழையை பொருட்படுத்தாம தங்களோட குழந்தைங்களை ரொம்ப தீவிரமா தேடிக்கிட்டு இருந்தாங்க. நாங்க இங்க இருக்கோம், இங்க பாருங்க. தங்களோட குழந்தைங்களோட சத்தத்தை கேட்டதுமே 2 பறவைகளும் அந்த இடத்துக்கு பறந்து வந்தாங்க. குழந்தைங்களை பார்த்த சந்தோஷத்துல மீனுக்குருவியும் ராணிக்காகமும் தங்களோட குழந்தைங்களை அணைச்சுக்கிட்டாங்க. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. இனிமே உங்ககிட்ட சொல்லாம நான் எந்த இடத்துக்கும் வர மாட்டேன். நான்
நாங்க தனியா இந்த காட்டுல மாட்டிக்கிட்ட நேரம் தான் காடு எவ்வளோ ஆபத்தானதுன்னு எங்களுக்கு புரிஞ்சது. சரி சரி பசங்களா, நாம இங்க இருந்து எதுவும் பேச வேண்டாம், வாங்க வீட்டுக்கு போவோம். அப்படின்னு பேசிக்கிட்டு எல்லா பறவைகளும் தங்களோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா, நான் தான் குக்கு கிட்ட பக்கத்து காட்டுல திருவிழா நடக்குது போலான்னு சொன்னேன். டேய் ராஜு, இத நீ ஒரு பாடமா எடுத்துக்கோ. இனிமே என்னைக்குமே இந்த ஆபத்தான வேலைய செய்யாத. அதே நேரத்துல குக்கு தான் அம்மா கிட்ட ரொம்ப அழுதபடியே மன்னிப்பு கேட்டான். இனிமே அம்மா கிட்ட சொல்லாம நீ எங்கேயும் போக கூடாது, சரியா? அப்படியே அந்த காட்டுல மழைக்காலம் நல்லபடியா முடிஞ்சது. 2 குழந்தைங்களும் ஒரு அருமையான பாடத்தையும் கத்துக்கிட்டாங்க. குழந்தைகளே, இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நாம அம்மா அப்பாக்கு தெரியாம எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது. அப்படி செய்தா அது நிச்சயமா ஆபத்துல தான் போய் முடியும். நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். பவிஷா, தியாஷ், அஸ்வித், சர்வேஸ் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஆஹிர், ஹாய் தியாஷ் பாப்பா. ரப்யா, தர்மன் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். திவ்யா, சாலினி, நேகா, தன்ஷிகா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். தர்ஷன், லக்ஷனா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹப்தா, ஹனா, ஹனஃப் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ரியான், வித்யா, அமர் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஸ்ரீரட்சகன், ஸ்ரீவர்மன் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.